நடிகர் சித்தார்த் அவர்கள் நடிக்கக்கூடிய மிஸ் யூ மூவி என்ற திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நம்ம சித்தார்த்தை ரொம்ப பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நடிகர் சித்தார்த் அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர்தான் மிஸ் யூ மூவி. பெயரிலேயே மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். அந்த அளவிற்கு பெயரிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தி திரைக்கதையிலும் மாற்றங்கள் இருக்கும் என்பதை திரைக்கதை அந்த டீம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் சித்தார்த், ஆசிகா, ரங்கநாதன், கருணாகரன், பாலா சரவணன் போன்றவர்கள் இணைந்து நடிக்கக்கூடிய இந்த திரைப்படம் மிகவும் தெளிவானதொரு கதைக்களமாக கொண்டிருந்தால் நிச்சயமாக தமிழ் திரையுலகில் ஒரு மாபெரும் ஹிட்டை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மிஸ் யூ மூவி என்ற திரைப்படத்தை இயக்குவது யார் என்றால் எழுதி இயக்குவது என் ராஜசேகர் ஆவார். மேலும் இதை ப்ரொடியூஸ் செய்வது சாமுவேல் மேத்தன் என்பவர் தான் இந்த திரைப்படத்திற்கு ப்ரொடியூஸ் செய்து இருக்கின்றார். கோ ப்ரொடியூசர் மோனிகா ஆவார். மேலும் இந்த திரைப்படத்தில் பலர் இணைந்து நடிக்கின்றார்கள். சித்தார்த், ஆசிகா, ரங்கநாதன் மேலும் கருணாகரன் போன்றவர்கள் இணைந்து நடிப்பதால் இந்த திரைப்படம் என்பது ஓரளவிற்கு மக்கள் மனதில் நின்று பேசக்கூடிய திரைப்படமாக இருக்கும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. பேனர் போன்ற விடயங்கள் எல்லாம் 7 miles per second என்ற குழு எடுத்திருக்கின்றது. மேலும் இந்த திரைப்படத்தை பற்றி கூற வேண்டுமென்றால் மிகவும் தெளிவானதொரு காதல் கதையாக இது இருக்கும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் சித்தார்த் அவர்களுக்கு காதல் கதையின் மூலமாகத்தான் அறிமுகமே தமிழ் சினிமாவில் கிடைத்தது என்றால் அந்த வார்த்தை தகும். அதேபோன்று இந்த காதல் கதையும் பெரிய அளவிற்கு தமிழ் சினிமாவில் ஹிட்டை கொடுத்து சித்தார்த் அவர்களை மீண்டும் நிலைநிறுத்த தமிழ் சினிமாவில் இந்த திரைப்படம் உதவுமா என்று திரைப்படம் வந்த பிறகு நிச்சயமாக நாம் பார்ப்போம். சித்தார்த் அவர்கள் இறுதியாக கமலஹாசனுடன் சேர்ந்து நடித்த படம் இந்தியன் 2 என்பது நாம் அறிந்த ஒரு விடயம். அந்த படத்திற்கும் இந்த படத்திற்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. நிச்சயமாக இந்த இடைவெளியை இந்த திரைப்படம் போக்கும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அவருடைய மிக தெளிவான ஒரு நடிப்பை வைத்துதான் முழுமையாக இந்த படம் வெற்றியடைய வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளராக ஜிப்ரான் அவர்கள் இசைக்கின்றார். இசை மற்றும் பின்னணி இசையை ஜிப்ரான் இசைப்பதால் இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய அளவிற்கு இசை பின்னணி கொண்ட திரைப்படமாக எதிர்பார்க்கலாம். மிஸ் யூ என்று காதல் திரைக்கதையை இயக்குவதால் நிச்சயமாக பாடல்கள் அனைத்தும் மக்களுக்கு பிடித்தது போன்று காதல் பாடல்களாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை சித்தார்த் அவர்களுக்கு ஒரு அளவிற்கு தமிழ்நாட்டில் ஃபேன் பேஸ் இருக்கத்தான் செய்கின்றது. எனவே அவர்கள் நிச்சயமாக இந்த திரைப்படத்தை வெற்றியடைய செய்ய வைப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் திரைப்படத்தை பொறுத்தவரை நடிகர் சித்தார்த் அவர்கள் காஃபி ஷாப் அல்லது காஃபி பார் வைத்திருப்பது போன்று காட்டுகின்றார்கள். ஹீரோயினுக்காக சண்டை காட்சிகள் சில வருகின்றன. மேலும் இதன் மூலமாக காதல் வயப்படுகின்றார் நடிகர் சித்தார்த். மேலும் இதை சுற்றிலுமாக இந்த திரைக்கதை அமைந்திருக்கின்றது. டீசரில் முழுமையாக இவ்வளவுதான் நம்மளால் கூற முடியும். நிச்சயமாக ட்ரெய்லரை பற்றி இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். இந்த திரைப்படம் தமிழ் திரையுலகில் எந்த அளவிற்கு சித்தார்த் அவர்களுக்கு மீண்டும் ஒரு ஹிட்டை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக இந்த திரைப்படம் வருவதை நானும் காத்து கொண்டிருக்கின்றேன் பார்ப்பதற்கு. உங்களை போன்று இதை போன்று பல திரைப்படங்களுடைய டீகோடிங்கை நீங்கள் தினமும் பெற வேண்டுமென்றால் நம்ம சேனலை தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இதை போன்று மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.